கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தினுடைய கடைசி வார்த்தை இப்படி சொல்லுகிறது: நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எதை ஆண்டவர் திரும்ப அளிப்பார் என்றால், எதை நாம் இழந்து இருக்கிறோமோ, எது நம்மை விட்டு போய்விட்டதோ, எது இல்லாமல் இருக்கிறதோ, அவற்றை கடவுள் நமக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி இங்கே வாக்குத்தத்தம் செய்கின்றார். நம்முடைய கடவுள் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்றால், நம்மை நிர்மூலமாக்குகிற ஆண்டவர் அல்ல, நம்மை கட்டுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகையினால்தான் ஆங்கிலத்தில் இப்படி ஒரு அழகான வார்த்தை சொல்லுவார்கள், தி காட் ஆஃப் ரெஸ்டரேஷன் என்று சொல்லுவார்கள். த காட் ஆஃப் ரெஸ்டரேஷன். ஆண்டவர் நம்மை திரும்பவும் கட்டுகின்ற கடவுளாக, நாம் இழந்ததை திரும்ப கொடுத்து அல்லது விழுந்த இடத்திலிருந்து திரும்பவும் நம்மை கொண்டு வந்து நிலை நிறுத்தி நம்மை நடத்துகின்ற ஆண்டவராக, ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராக, வழி நடத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஒரு அற்புதமான ஒரு மாதத்தின் முதல் நாளிலே நாம் வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டை துவங்கி 2 மாதத்தை நாம் கடந்து வரும்படி கடவுள் நமக்கு உதவி செய்தார். 2 மாதங்களும் நேற்று கழிந்த ஒரு நாட்களைப் போல வெகு விரைவாக ஓடி போயிற்று. இந்த 2 மாதத்தில் அநேக காரியங்களை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவர் நம்மீது இரக்கமாக இருந்து இந்த 2 மாதங்களும் அற்புதமாக கடவுள் நம்மை வழி நடத்தி இருக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அது ஆண்டவர் இன்றைக்கு இந்த புதிய மாதமாகிய 3வது மாதத்திற்குள்ளாக ஆண்டவர் அழைத்து வந்திருக்கின்றார். இந்த மாதம் துவங்கும் பொழுதே இயல்பாகவே அநேகருக்குள்ளாக இருக்கிற கலக்கம் என்ன? இந்த மாதத்தை நான் எப்படி சமாளிக்கப் போகிறேன்? இந்த மாதத்தில் இருக்கிற என் தேவைகள், இந்த மாதத்தில் இருக்கிற என் பிரச்சனைகள், இந்த மாதத்திலே நான் எதிர்கொள்ள வேண்டிய காரியங்கள், இதெல்லாம் என்னவாக போகிறது என்று, எதிர்காலம் என்னவாக போகிறது என்றெல்லாம் அநேக கேள்விகள் நமக்குள்ளாக வரும். இதெல்லாம் இருந்திருந்தால் நான் அதை வைத்து சமாளித்திருப்பேனே என்று இல்லாமற் போனதை, இழந்து போனதை நாம் நினைத்து வருந்துகின்ற மக்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய கடவுள் த காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன் என்பதை மறந்துவிட வேண்டாம். அவர் நாம் இழந்ததை திரும்ப நமக்கு கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆரோக்கியத்தை இழந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கடவுள் திரும்ப ஆரோக்கியத்தை புதுப்பித்து கொடுப்பதற்கு, புதிய பலத்தை தருவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். பொருளாதாரத்தில் நலிவுற்று இருக்கிற நமக்கு திரும்பவும் ஆண்டவர் நம்மை கட்டுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். இப்படி எந்த காரியத்தை எல்லாம் நாம் இழந்திருக்கிறோமோ அவை எல்லாவற்றையும் திரும்ப நமக்கு அளித்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற கடவுள். யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அதை தான் ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். இந்த புழுக்கள் எல்லாம் நான் அனுப்பினதான அநேக காரியங்கள் இருக்கிறதே, அவையெல்லாம் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எதையெல்லாம் நீங்கள் இழந்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் நான் திரும்ப அளிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். புதிதாக ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கென்று செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையினால் கர்த்தரை துதிக்க துதிக்க எரிகோ கோட்டை இடிந்து விழுந்ததைப் போல தடைகளெல்லாம் நீங்கும். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினாலே இந்த மாதத்தை நாம் எளிதாக நாம் கடந்து போகலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு
உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதமும் உம்முடைய கரத்திலிருந்து எங்களுக்கு வருகிறபடினாலே இந்த மாதத்திற்கு எல்லா தேவைகளையும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறவராக இருக்கிறீர். குறிப்பாக ஆண்டவரே, நீர் திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி கொடுக்கிற வாக்கு தத்துவத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆம், நாங்கள் இழந்த யாவற்றையும் எங்களுக்கு திரும்ப அளித்து எங்களை அற்புதமாய் வழி நடத்துவீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகையினால் அடியேனையும் அடியனோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறையா. இந்த மாதம் முழுவதும் எங்களை நீர் நடத்தப் போவதற்காய், எங்களுடைய தேவைகளை எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளப் போவதற்காய், எங்களுக்கென்று நாங்கள் அறியாத எட்டாத ஆண்டவரே உன்னதமான ஆச்சரியமான வழிகளை கர்த்தர் திறந்து கொடுத்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் தோத்திரம். பலப்படுத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.